ஹலோ கைஸ், நம்ம இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு அனிமே மூவி தான் பார்க்க போகிறோம். தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஸ்லைம். இந்த அனிமேலேருந்து புதுசாக ரிலீஸ் ஆன மூவி டியர்ஸ் ஆஃப் தி அசுரா சி. இது வந்து இப்போதைக்கு ஜாப்பனீஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் இங்கிலீஷில் கூட வரல. நம்ம சேனலில் வந்து எல்லா நியூ அனிமேஸ்க்கும் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் பேலஸ் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. பிரின்சஸ் மாதிரி ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு வரா. சடனாக அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது. அவள் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறா. அந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சிருந்த ஒரு பொருள் வந்து அவ திருடிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறா. அப்படியே அப்போ அவங்க தலைமையில இருக்க ஒரு ஆளு டிராகன் ஃபேங் திருடு போயிடுச்சா, அதை உடனே எனக்கு வேணும், போய் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் அவளை துரத்துறாங்க. அந்த சிட்டி ஃபுல்லா அவளை தேடிட்டு இருக்காங்க. அவ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி நிறைய வித்தை காட்டி பில்டிங் தாவி குதிச்சு கடைசியில போய் தண்ணியில குதிச்சு ஒரு மீன் மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போறா. அப்படியே ஒரு சூப்பரான அனிமேஷனோட மூவியோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதோட கண்டினியூஷனா ரிமருவோட பிளாஷ்பேக், அதாவது கடந்த 3 சீசன்ல நடந்த எல்லாத்தையுமே ஷார்ட்டா சொல்ல வராங்க. பாஸ்ட் லைஃப்ல நான் ஹியூமனா இருந்தேன், என்னை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்ட்ல ஸ்லைமா பிறந்து மான்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் பழகி அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க ஒரு கிங்டம் உருவாக்கி டெம்பஸ்ட்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு இப்ப நான் தான் தலைவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே கடல்ல இருந்து வானத்துல பார்த்தா ஒரு பெரிய டிராகன் வந்து பறந்துட்டு இருக்கு. அது ஒரு டிராகன் ஏர்ஷிப். அந்த ஏர்ஷிப்ல தான் ரிமோரோ அண்ட் மத்தவங்க எல்லாரும் ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்ட பேரு வந்து ரிசார்ட் ஐலாண்டுன்னு சொல்றாங்க. அங்க வந்து வெக்கேஷனுக்காக எல்லாரும் போறாங்க. அப்படியே அந்த ஐலாண்டுக்கு மேல அந்த டிராகன் ஏர்ஷிப் பறக்கும்போது கீழே பார்த்தோம்னா அங்கே தப்பிச்சு இந்த பொண்ணு இந்த இடத்துல இருக்கிறத காட்டுறாங்க. அந்த டிராகன் ஏர்ஷிப் அப்படியே போய் லேண்ட் ஆகுது. எல்லாரும் கீழே இறங்குறாங்க. அப்படியே ஒரு கேரேஜ்ல எல்லாரும் ஏறி போய்கிட்டு இருக்காங்க ரெசார்ட்டுக்கு. அப்படி போற வழியில நடுவுல நிறுத்திட்டு இறங்கி பார்க்கும்போது மெலிமும் வெல்டோராவும் ஃபுட் ஸ்டால் இருக்கு, போய் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்படியே லேடி எல்மிஷியா கூட குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தனியா கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்க இன்செக்ட்ஸ் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ அவங்க பேலன்ஸ் இருக்கிற கோப்தா, ஷியோன், ரிமரு அப்புறம் மத்தவங்க எல்லாரும் பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப எல்லாரும் அந்த காட்டுக்கு நடுவுல பேசிக்கிட்டு பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கும்போது டியாப்லோவை பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துக்கு டியாப்லோ மட்டும் வரல, எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சபார்டினேட் அப்படியே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாப்லோ கிளம்பி போறத சொல்றாங்க. அப்படியே பார்த்தா எல்லாரும் பீச்ல இருக்காங்க. அங்க பீச்ல போயிட்டு எல்லாரும் ஜாலியா ஒரு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ சடனா பின்னாடி ஒரு ராக்குக்கு பின்னாடி அங்கே தப்பிச்சு அந்த பொண்ணு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு மேல பார்த்தா வானத்துல ஏதோ வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்போ ரிமருக்குள்ள இருக்க சேஜ் வந்து அது ஒரு நியூக்ளியர் மேஜிக்னு சொல்லுது. சடனா இந்த பக்கம் எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் அந்த நியூக்ளியர் மேஜிக் தூரமா போய் இந்த கடல்ல விழுது. அப்போ வந்து அந்த சேஜ் சொல்லுது, நான் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட வைப்ரேஷனை டிடெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல, மொத்தம் 2 இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகியிருக்கதா எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி சேஜ் சொல்லுது. அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க, டீமன் லார்ட் லியோன்ட்ட பிரச்சனை பண்ணணும்னு யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து அவரோட ரேஞ்ச்குள்ள தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குன்னா அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணணும், சண்டை பண்ணணும்னு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஐலாண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்த்தாங்கன்னா இல்ல, ஐலாண்ட்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகல, இது ஐலாண்டுக்கு வெளியில நடந்த எக்ஸ்ப்ளோஷன் சொல்றாங்க. அப்படியே டீமன் லார்ட் லியோனை காட்டுறாங்க. அந்த இடத்துல பேரியர் மூலமா அந்த அட்டாக்கை தடுத்திருக்காங்க அந்த இடத்துல. அப்ப டீமன் லார்ட் லியோன் சொல்றாரு, இந்த டீமன்ஸுக்கு எப்ப பார்த்தாலும் வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட்ல ஒரு ராஜாவை காட்டுறாங்க. அப்ப அந்த ராஜா கேட்கிறாரு, இன்னுமா அந்த வாட்டர் டிராகன் வந்து அவைக்கன் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற ஆள் சொல்றான், இல்ல, நாங்க இன்னும் அந்த டிராகன் ஃபேங்கை வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அது இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ராஜா கத்துறான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், நமக்கு இப்ப அந்த கிரேட் வாட்டர் டிராகனோட பவர் தேவை அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ அங்க இருக்கிறவன் வந்து நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை கண்டுபிடிச்சிரும், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அப்படியே இந்த சிட்டியை காட்டுறாங்க. ரிமரு அண்ட் மத்தவங்க அந்த சிட்டியை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பின்னாடி அந்த பொண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரா. அப்போ அந்த ராஜாவோட ஆளுங்க, நாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க வந்து டிராகன் ஃபேங்கை திரும்ப எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறாங்க. அப்ப இவ வந்து ரிமரு எங்கன்னு தேடி சுத்திட்டு இருக்கும்போது சடனா கோப்தா வந்து இவ அவங்கள ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சு அவள்கிட்ட வந்து பேசுறான். அப்போ கோப்தா கேட்கறான், நீ எதுக்காக எங்க ரிமருவை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல, நான் சும்மா இதில் சுற்றி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் தப்பிச்சு போக பார்க்குறா. அப்போ அவன் வந்து வழி மறைச்சு கேட்குறான், இல்லை நீ என்னன்னு சொல்லி அவனு கேட்கும்போது அவளோட மாஸ்கை எடுத்துட்டு, நான் வந்து ஃபிஷ்மேனோட டாட்டர், நான் எதுக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும், எனக்கு உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேன்னு கிளம்ப பார்க்குறா. அப்படியே கோப்தா திரும்பி ரிமருவை கூப்பிடலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்காங்க. அப்போ கோப்தா ஒரு பதட்டத்தோட ரிமரு எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தேடி ஓடுறான். இவளும் அவன் பின்னாடி இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறா. அப்படியே சடனா மிஸ்டீரியஸான ஒரு ஆளை காட்டுறாங்க. தரையில வரையப்பட்டிருக்க ஒரு பெரிய படத்தை பார்த்து அவன் வந்து சீக்கிரம் இது நடக்க போகுது அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கோப்தாவும் அந்த பொண்ணு வந்து மலைகள்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ரிமுருவ தேடி. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது சடனா கோப்தா ஒரு இடத்துல உட்காந்துட்டு, "என்ன பார்க்குற? நீ போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு பூனை வருது. அத பார்த்தோனே இவளுக்கு அந்த பூனைய ரொம்ப புடிச்சு வச்சு அத தூக்கி கொஞ்சுறா. அந்த கேப்ல கோப்தா வந்து இவள கழட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணும்போது, இல்ல அவ அத நோட்டீஸ் பண்ணிட்டு, "எங்க தப்பிச்சு போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. திரும்ப 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கோப்தா வந்து அவனோட பெருமைகள பத்தி சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல இருக்க ஒரு அழகான வியூல இருந்து அந்த மொத்த ஐலேண்டையுமே பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரிமுரு வந்து மத்தவங்க கூட லைம்ஸ்டோன் கேவ் டூருக்கு வந்து போயிருக்கா. அப்ப தூரத்துல இருந்து கோப்தாவும் இவளும் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது, ரிமுரு வந்து நாங்க 4 பேர் தான் இருக்கோம். 4 பேர் உள்ள போறோம்னு சொல்லவும், கோப்தா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். என்ன அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி காட்டுறாங்க. அவள கடத்துறதுக்காக வந்த அந்த அசோசியேஷனை சேர்ந்தவன் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த லைம்ஸ்டோன் கேவுக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக இவங்க 4 பேர் உள்ளார போயிட்டு இருக்காங்க. அப்போ கோப்தாவும் இவளும் அந்த இடத்துல போயிட்டு நாங்களும் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி 2 பேரும் ஒண்ணா போங்கன்னு சொல்லி ஒரே சீல்ல வந்து 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறா. அவங்க 2 பேரும் அங்க உள்ளார போகவும் இந்த சைடுல பார்த்தா ரிமுரு வந்து மத்தவங்களோட வெளியில வரா. இவங்க 2 பேரும் அங்க லைம்ஸ்டோன் கேவுக்குள்ளார எந்த பக்கம் போறதுன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வழியில போய் சிக்கிட்டாங்க. அப்படியே வெளியில பார்த்தா ரிமுரு மத்தவங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரிமுரு வந்து ரங்காவை கூப்பிட்டு டோனட் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த கேவ்ல இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்றான். அந்த பிளாஸ்ட் மூலமா அங்க இருக்க வாட்டர் ஃப்ளோ வந்து கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டு 2 பேரும் கீழே விழறாங்க. அப்ப சடனா ஒரு பாறை அவ மேல விழ வருது. அப்ப கோப்தா அவளை அதுல இருந்து காப்பாத்துறான். காப்பாத்தும் போது அவ கேட்கறா, எதுக்காக நீ என்ன காப்பாத்துன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து ஒண்ணா நடந்து போறாங்க. அப்போ அந்த கிட்னாப் பண்ண வந்த டீம் வந்து இவங்கள துரத்தி வந்து சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அங்க இருந்து சந்தோஷத்தோட எல்லாரும் போலான்னு பார்க்கும்போது இன்னொரு டீம் வந்து துரத்துது அவங்க 2 பேரையும். இந்த தடவை அவங்க இவள வந்து புடிச்சிட்டாங்க. புடிச்சு கடத்திட்டு போலான்னு பார்க்கும்போது கோப்தா திரும்ப வந்து காப்பாத்துறான். அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரும் விடாம இவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அவங்களோட கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு ஜாலியா அந்த ஐலாண்ட் ஃபுல்லா சுத்தி வராங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. இந்த கலவரத்துக்கு நடுவுலயே 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க அந்த ஐலாண்ட்ல. அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பெரிய டவர் மேல ஏறி அங்கிருந்து சன்செட்டை பாக்குறாங்க. அப்ப அங்க கடத்துறதுக்கு வந்தவங்க பின்னாடில இருந்து வந்து, லேடி யூரா நம்ம கிங்டம்க்கு நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடத்த ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து கோப்தாவும் அவளும் கீழே குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கும் போது அந்த டிராகன் ஃபேங் வந்து அங்க மேலேயே விழுந்துருது. அப்படியே கோப்தாவும் அவளும் கீழே வந்து ரிமுரு மத்தவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல விழுறாங்க. சரி இனிமே நாங்க அவளை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டிராகன் ஃபேங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த டீம் வந்து அதை எடுத்துட்டு திரும்ப போயிட்டாங்க. ரிமுரு அந்த பொண்ணு ரெசார்ட்க்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி படுக்க வச்சிருக்காங்க. அப்போ அவளோட ட்ரீம்ல காட்டுறாங்க ஒரு டிராகனோட வரலாறு வந்து அதுல காட்டுறாங்க. அப்படியே இந்த சைடு கிங்டம்ல காட்டுறாங்க. அந்த ராஜா கேட்குறான், "இன்னுமா நீங்க இத முடிக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவன் சொல்றான், "டிராகன் ஃபேங் கிடைச்சிருச்சு. இனிமே யாராலயும் தடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிராகன் ஃபேங்க காட்டும்போது, அது ஒரு ஃப்ளூட்டா மாறுது. அந்த ஃப்ளூட்ட அவன் வாசிக்கும்போது, சடனா இங்க மயக்கத்துல இருந்தவ எந்திரிக்கிறா. எந்திரிச்சோனே அந்த சைடு கடல்ல பார்த்தா ஒரு டிராகன் வரா மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு நியூக்ளியர் எனர்ஜி வந்து அட்டாக் ஆகுது. அந்த ஃப்ளூட் மூலமா வெளியில வந்த அந்த வாட்டர் டிராகன் வந்து அந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து பிளாஸ்ட் பண்ணுது. அந்த பிளாஸ்ட் வந்து நேரா அந்த ஐலாண்ட நோக்கி வரும்போது சடனா வெல்டோரா போயிட்டு அந்த எல்லா பிளாஸ்டையும் தடுக்கிறான். உடனே அந்த வாட்டர் டிராகன் திரும்பவும் தண்ணிக்குள்ளாரியே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை வச்சுட்டு எல்லாரும் ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அப்ப அவ சொல்றா, என்னோட பேர் வந்து யூரா, நான் வந்து கைசன் நேஷனோட பிரைஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, அந்த கைசன் வந்து வாட்டர் சிட்டி தானே, அது வந்து கடலுக்கு அடியில தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, ஆமா, ஆனா இப்போ வந்து அந்த வாட்டர் டிராகன் வந்து யாரோ எழுப்பிட்டாங்க, யாரோ இந்த சர்ஃபேஸ் அட்டாக் பண்றதுக்காக அந்த வாட்டர் டிராகனை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்ப எல்மிஷா கேக்குறா, அந்த கையன் வந்து ஜீசனோட கட்டுப்பாடு தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்மிஷா சொல்றா, நான் தான் எல்மிஷியா எல்ரு தாய்லாந்து அப்படின்னு சொல்லும்போது அவ ஆச்சரியத்தோட கேட்கறா, நீங்க தான் ஹோலி எம்பரஸா அப்படின்ட்டு. கோப்தா சொல்றான், ரிமுரு நம்ம எப்படியாச்சும் யூராக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ரிமுரு வந்து இப்படி சடனா கேட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்மிஷியா சொல்றா, இப்ப நானே உங்கள்கிட்ட ஃபார்முலா கேட்கிறேன், எப்படியாச்சும் அந்த கிங்டம் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்மிஷா கேட்கும்போது ரிமுருவால வேற எந்த பதிலும் சொல்ல முடியல, சரின்னு ஒத்துக்கிறான். அப்படியே அடுத்த நாள் ஒரு கப்பல்ல எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கையனுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் யூரா சொல்றா என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா ஜீசன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இங்க உள்ள ஏன்ஷியன் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு பழங்காலத்துல உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதால அந்த ஃப்ளூட்டை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சு எப்படியாச்சும் அந்த கிரேட் வாட்டர் டிராகனை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காரணத்தை உருவாக்கினான். அதுக்காக லார்ட் ரிமரோ தான் அவன் பயன்படுத்திக்கிட்டான். கிங்டமை சுத்தி பல வெடி விபத்துக்களை அவன் உருவாக்கினான். உருவாக்கிட்டு இது டீமன்
டீமன் இன்வெஷன் தான். டீமன் லார்டு வந்து இந்த இடத்த அழிக்கணுன்றதுக்காக பார்க்குறாங்க. அதுக்கான சின்ன அறிகுறி தான் இது. இது எல்லாமே டீமன் லார்ட் ரிமூவ் பண்ற வேலை தான். இதுக்கு எதிரா நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்ட்ட இதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அந்த டைம்ல யூரா அவன்கிட்ட கேட்கிறா, எப்படி நீ இதை சொல்ற? எப்படி கன்ஃபார்மா உனக்கு தெரியும் இது டீமன் லார்ட் பண்ற வேலை தான் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஃபேக்கா ரெடி பண்ணி வச்சிருந்த 2 ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இவங்க தான் டீமன் லார்டோட ஆளுங்க. இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா ஒரு ஆதாரத்தை உருவாக்குறான். இது மூலியமா அங்க இருக்கிற ராஜாவை அதை நம்பிடுறாரு. அதனால யூரா வந்து அந்த ஃப்ளூட்டையும் அதை பயன்படுத்துறதுக்கான முறையையும் அவன் கையில கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவளுக்கு தெரிய வருது அவங்க 2 பேரும் ஃபேக்கா உருவாக்கப்பட்ட ஆளுங்க அப்படின்னு. அந்த ரீசன்னால தான் அந்த கிரேட் வாட்டர் டிராகன் வெளியில வரக்கூடாது அப்படின்னு யூரா அந்த ஃப்ளூட்டை அங்கேயிருந்து திருடிட்டு அங்கேயும் தப்பிச்சு வந்திருக்கா. அப்படியே நைட் டைம் வருது. எல்லாரும் கப்பல் உள்ள தூங்கிட்டு இருக்கும்போது யூரா வெளியில நின்று ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்ப பின்னாடியே கோப்தா வரான். அப்ப யூரா சொல்றா, இது வந்து வாட்டர் டிராகனுக்காக நாங்க காலங்காலமா பாடுற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோப்தாவும் யூராவும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு டொமைன் மாதிரி கிரியேட் ஆகுது. அப்போ ஜீசன் பேசுறான், எல்லாரும் பாருங்க, யூரா இங்கேருந்து தப்பிச்சு போய் ஃப்ளூட்டை திருடிட்டு போய் டீமன் லார்டு கிட்ட கொடுத்துட்டு டீமன் லார்டை நம்மளோட ஊரை அழிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா ஒரு ப்ராட்காஸ்ட் போட்டு எல்லாருக்கும் அதை காட்டுறான். ஆனாலும் அங்க இருக்கிற மக்களால் அதை நம்ப முடியல. அதுக்கப்புறமா அவன் அந்த ஃப்ளூட்டை வாசிச்சு ஒரு பெரிய வாட்டர் டிராகனை வர வைக்கிறான். அப்படியே ஜீசே சொல்றான், நான் உன் மேல எல்லா பழியையும் போட்டுட்டு இந்த ஃப்ளூட்டை என்னோட யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பழங்கால எழுத்துக்கள்ல எழுதியிருக்கு. நான் அதை ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால இப்ப முழுமையா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப யூரா சொல்றா, உன்ன மாதிரியான ஆளுங்களால அந்த ஃப்ளூட்லாம் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசே சொல்றான், ஆமா, ஆனா இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கு. அது மூலியமா என்னால ஃபுல் அண்ட் ஃபுல் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ளூட்டை ஊதி அந்த டிராகனை வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ண வைக்கிறான். இந்த சவுண்ட்ல தூங்கிட்டு இருந்த ரிமுரான் மற்றவங்க எல்லாரும் ஏஞ்சி வெளியில வராங்க. வெளியில வந்தா அந்த டிராகன் வந்து இவங்களை திரும்ப ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவாரு. அப்ப ரிமுரு வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமுரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு பறந்து போய் அந்த டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரிமுரு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இந்த ஜீசே வந்து அவங்க இருக்கிற கப்பலை அழிக்கணும், அவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிராகனை அவங்க கப்பலை நோக்கி அனுப்பி விடுறான். அந்த டிராகன் அந்த கப்பலை எடுத்து ஃபுல்லா நொறுக்குது. அந்த கப்பல் நொறுங்கவும் எல்லாரும் அதுல இருந்து கீழே குதிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜீசே கிட்ட இருந்த அந்த ஃப்ளூட் வந்து உடையிற மாதிரி போயிட்டு அவன் கையில இருந்து நழுவி கீழே விழுது. கீழே விழ போறது வந்து டைரக்டா யூராவோட கையில போய் சேருது. அப்போ அந்த டிராகன் வந்து அந்த அவனோட கட்டுப்பாட்டை மீறி அவனை அப்படியே தூக்கி வீசிட்டு நேரா யூரா கிட்ட போகுது. அப்ப கிட்ட போகும்போது சடனா அந்த டிராகன் வந்து காம் டவுன் ஆகி யூராவை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போய் தண்ணிக்குள்ளாரே போயிடுது. அப்ப யூரா வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த ஃப்ளூட் எடுத்துக்கிட்டு அவங்க கிங்டம் நோக்கி போறா. அவ போறதை பார்த்துட்டு நம்மளும் அவ கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோப்தா, ரிமுரு, ஷியோன் இவங்க 3 பேரும் அவளை ஃபாலோ பண்ணி போறாங்க. போற வழியில வந்து கோப்தா அவளை மூச்சிட முடியல. அப்ப ரிமுரு தான் அவனுக்கு உதவி பண்றா. அதுக்கப்புறமா 3 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. போய் சேர்ந்துட்டு அவளை தேடி ஓடுறாங்க அந்த கிங்டம்ல. அங்க போயிட்டு பார்த்தா யூரா அந்த ஃப்ளூட் வந்து அது இருக்க வேண்டிய இடத்துல அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ளூட்டை பார்த்தா அந்த ஃப்ளூட் உடஞ்சி நொறுங்கி விழுது. அந்த ஃப்ளூட் வந்து அழிஞ்சோன்னே அங்க இருந்த வாட்டர் டிராகன் அது அப்படியே காணாம போகுது, மறைஞ்சு போகுது. அதே நேரத்துல ரிமுருவோட சேஜு சொல்லுது வாட்டர் டிராகன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ரிமுரு அண்ட் மற்றவங்க வந்து அந்த கிங்டமோட ராஜாவை மீட் பண்றாங்க. அப்ப அந்த ராஜா வந்து ரிமுரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இது எல்லாம் எங்க தப்பு தான், நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப ரிமுரு சொல்றான், இல்ல பரவாயில்ல விடுங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, யாருக்கும் எதுவும் ஆகாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். அப்படியே யூரா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறா அவங்க தங்குற இடத்துக்கு. அப்படி போற வழியில பாக்குறாங்க அந்த ஏன்ஷியன் டிராயிங்கை காட்டுறாங்க. அது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட முன்னோர்கள் வந்து வரையப்பட்ட படம். அதுல வந்து அந்த டிராகன் வாட்டர் டிராகனும் அதோட மெசஞ்சரும் இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்போ கோப்தா சொல்றான், இந்த மெசஞ்சர் பார்க்க அப்படியே உங்களை மாதிரி இருக்காங்க யூரா அப்படின்னு சொல்லிட்டு யூராவை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அது தெரிஞ்சு எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புறம் யூரா வந்து இவங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ஊரை சுத்தி காட்டுறா. அப்படியே ஊருக்குள்ளார போறாங்க. போகும்போது யூரா திரும்ப வந்துட்டீங்களா லேடி யூரா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அங்க இருக்க சின்ன பசங்களாம் யூரா கிட்ட வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளூட்டை வாசிச்சு காட்டுங்க
வாசிச்சு காட்டுங்கன்னு சொல்லவும், யூரா சொல்றா, "என்ன மன்னிச்சிடுங்க அந்த ஃப்ளூட் உடைஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க, "உங்க கிட்ட இருக்கிற சங்கு இருக்குதுல்ல, அதுலேருந்து கேளுங்க அந்த பாட்ட" அப்படின்னு சொல்லும்போது, அத காட்டுறாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மியூசிக்ஸ் எல்லாத்தையும் சேகரிச்சு வைக்குமாம். அதாவது இதில வர முக்காவாசி ரெஃபரன்ஸ் வந்து ஒன் பீஸ்ல இருக்கிறதையும், அதேமாரி இந்த லேண்ட் பார்க்குறதுக்கு வந்து கென்ஷின் இம்பாக்ட்ல வர மாதிரியும் தான் எனக்கு தெரியுது. இதில காட்டுற அந்த சங்கு வந்து ஒன் பீஸ்ல காட்டுற அந்த டயல் மாதிரியே இருக்கு. அது வந்து சவுண்ட சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு சங்கு. அப்படியே சடனா ஜீசன காட்டுறாங்க. அவன் அந்த டிராகன் மூலியமா அடிபட்டு ஒரு பாறையில விழுந்து கிடக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜோர்டன் வரான். அப்ப ஜீசன் அவன பார்த்து, "நீ எங்க போயிருந்த இவ்வளோ நேரமா? ஏன் இவ்வளோ லேட்டா வர?" அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சடனா அவன் வந்து ஜீசன குத்துறான். அவனோட மேஜிக் பவர்ஸ யூஸ் பண்ணி பிளேட உருவாக்கி, அவனோட உடம்புல 2 தடவ குத்துறான். அப்ப அடிபட்ட ஜீசன் வந்து, "என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி ஜோர்டன் மேல அவனோட பவர யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது, அங்க எதுவுமே நடக்கல. அப்போ ஜோர்டன் சொல்றான், "இங்க எதுக்கும் உதவாம இருக்கிறது நீ ஒரு ஆள் தான்" அப்படின்னு சொல்லி ஜோர்டன் அவனோட பவர யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஜீசன போட்டு எரிக்கிறான். எரிச்சு அதே இடத்துலயே கொல்றான். அப்படியே இந்த பக்கம் ரிமுரு, ஷியோன் அப்புறம் கோப்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோப்தா வந்து ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப ரிமுரு அத பார்த்துட்டு, "நீ ரொம்ப கவலைப்படுற தானே, நீ கிளம்பி போ" அப்படின்னு சொல்லி சொல்லவும், கோப்தா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுறான். அப்படியே ஊருக்குள்ளார போய் யூராவ எல்லா இடத்துலயும் தேடுறான். எங்க தேடியும் கிடைக்கல. அப்படியே சுத்தி சுத்தி ஒரு ஒரு இடமா ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது, சடனா அவ பாடுற பாட்டு அவனுக்கு கேட்குது. அத அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது, ஒரு மறைவான ஒரு இடத்துல உட்காந்து யூரா அழுதுகிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கா. அத பார்த்த கோப்தா வந்து அவ கூட போயிட்டு பக்கத்துல உட்காந்து அவ கூட பேச்சு குடுக்குறான். அவனோட பழைய கதையெல்லாம் சொல்றான். "நாங்க காப்லின்ஸ் ஏற்கனவே ரொம்ப வீக்கா தான் இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையே இல்ல. அப்பதான் எங்களுக்காக லார்ட் ரிமுரு வந்தாரு. எல்லாமே கண்டிப்பா மாறும். உனக்கான பிரச்சனையும் சரியாகும்" அப்படின்னு சொல்லி யூராக்கு ஆறுதல் சொல்றான். அப்படியே ரிமுருவ காட்டுறாங்க. ரிமுருவும் ஷியோனும் தூங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்படியே கோப்தா வந்து, "சரி நானும் கிளம்புறேன். எல்லாரும் நான் எங்க போனேன்னு தெரியாம கவலைப்படுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, யூரா இல்லன்னு அவன புடிச்சு பக்கத்துல கூப்ட்டு, "இத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு." அப்போ சடனா யாரெல்லாம் அவன் குறுக்க கௌஷிக்ன்ற மாரி பின்னாடி ஒருத்தன் வந்து, "நீ தானே அந்த வாட்டர் டிராகனோட பிரீஸ்டஸ் யூரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது வேற யாரும் இல்ல, ஜோர்டன் தான். அவன் வந்து யூராவ கடத்திட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம கோப்தாவ அதே இடத்துலயே அடிச்சு, அவன் மேல மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அவன தூக்கி கீழ வீசிட்டு, இவள தூக்கிட்டு போறான். கோப்தா அங்க இருக்கிற தண்ணீல விழுந்து அப்படியே அடியில மூழ்கி போறான். இந்த சைடுல பார்த்தா ரிமுருவோட கதவ வந்து தட்டுறாங்க. இன்னும் லேடி யூரா இங்க வரவே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கோப்தா அவள தேடி தானே போயிருந்தான். ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தேடி எல்லாரும் கிளம்புறாங்க. இவ வெளியில போயிட்டு தேடி பார்க்கும்போது, இந்த சைடுல பார்த்தா கோப்தா தண்ணீல மூழ்கி கிடக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு மீன் வந்து அவன காப்பாத்தி மேல கொண்டு வந்து சர்ஃபேஸ்ல போடுது. அப்போ ரங்கா வந்து கோப்தா அங்க இருக்கிறத நோட் பண்ணிட்டு அங்க போயிட்டு கோப்தாவ எல்லாரும் காப்பாத்துறாங்க. உடனே ரிமுரு வந்து ஹீலிங் போஷன கோப்தா மேல ஊத்தி அவனை ஹீல் பண்றான். கோப்தா கண்ணு முழிச்சு சொல்றான், "யூரா வந்து பிரச்சனையில இருக்கா, அவளை கடத்திட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடுல காட்டுறாங்க, யூராவை வந்து ஒரு வினோதமான கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப யூரா கேக்குறா, "எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்த? இதெல்லாம் ஜீசன் சொல்லி நீ தானே நீ பண்ற" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோர்டன் சொல்றான், இல்ல அந்த ஜீசன் வந்து இனிமே வரமாட்டான், அவன் உயிரோடவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "வேற எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற" அப்படின்னு யூரா கேட்கும்போது ஜோர்டன் சொல்றான், "நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப யூரா கேக்குறா, "ஏன் நீ இப்படி முட்டாள்தனமா பண்ற" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், "நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் எனக்கு எல்லா பவரும் கிடைக்கும், உன்கிட்ட இருக்க மொத்த பவரும் எனக்கு சொந்தமாகும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து மொத்த உலகத்தையும் ஆளலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப யூரா சொல்றா, அவளுக்கு எதுவுமே புரியல, "என்கிட்ட அப்படி என்ன பவர் இருக்கு, என்ன உனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோர்டன் அவன் பவரை வந்து யூரா மேல போட்டுட்டு சொல்றான், "உனக்குள்ள இருக்க பவர் என்னால தான் வெளியில கொண்டு வர முடியும், உன்னோட ஹஸ்பண்டான என்னால தான் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அப்படி பண்ணும்போது அவளோட ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பழைய வாட்டர் டிராகன்ஸோட மெமரிஸ் எல்லாமே வருது. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது, அவ தான் அந்த வாட்டர் டிராகனோட கோர் அப்படின்னு. அப்படியே கோப்தா சொல்றத நினைச்சு பார்க்கறா. அந்த மெசேஞ்சர் அப்படி இவள மாதிரியே இருக்கு, ஒருவேளை நான் தான் அந்த மெசேஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவ மயங்குறா. அப்படியே இங்க கிங்டம்ல ராஜா கிட்ட காட்டுறாங்க. ரிமுருவும் மத்தவங்களும் ராஜாவை மீட் பண்ணி இந்த மாதிரி காணா போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச் பார்ட்டி ரெடி பண்றாங்க அவங்க 2 பேரும் தேடுறதுக்காக. அப்ப சடனா அந்த இடம் ஃபுல்லா ரெட் ஆகுது, அந்த இடமே நடுங்குது. அப்ப ரிமுருவோட கிரேட் சேஜ் சொல்லுது, "ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, இது வந்து கைசனோட சி ஃப்ளோர்ல இருந்து கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சடனா பிராட்காஸ்ட் ஆகுது. ஜோர்டன் தான் வந்திருக்கான். அப்போ ஜோர்டன் சொல்றான், "வாட்டர் டிராகனை திரும்ப கொண்டு வந்தாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "எப்படி அதை பண்ண, அதான் ஃப்ளூட் உடஞ்சிச்சு" அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், "அதை கொண்டு வர்றதுக்கு வந்து ஃப்ளூட்லாம் ஒன்றும் தேவையில்ல, அது வெறும் டூல் மட்டும் தான். அதை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே யூரா தான். அவளுக்குள்ள அந்த பவர் இருக்கு, அதை வச்சு
வாட்டர் டிராகனை திரும்ப கொண்டு வர முடியும், கட்டுப்படுத்த முடியும். அதனால அவள என் ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டு நான் காலம் ஃபுல்லா இந்த வேர்ல்ட வந்து ரூல் பண்ண போறேன். இந்த உலகத்தையே ஆளப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சடனா கிரேட் சேஜ் சொல்லுது, கையன் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வெளியில காட்டுறாங்க. அந்த மொத்த கிங்டமுமே சுத்தி ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் வருது. அப்படியே அந்த மொத்த கிங்டமும் கடலுக்கு அடியில இருந்து மேல சர்ஃபேஸ் லெவலுக்கு வர ட்ரை பண்ணுது. அந்த நேரத்துல ஒரு பெரிய வாட்டர் டிராகன் வெளியில அந்த ரிசார்ட் ஐலாண்ட போயிட்டு அட்டாக் பண்ண போகுது. அப்போ ரிமுரு வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு பறந்து அது கிட்ட போறான். போயிட்டு அவனோட குளுட்டனை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்வாலோ பண்ணும்போது சேஜ் சொல்லுது, வெறும் வாட்டர் மட்டும் தான் இதுல அப்சர்வ் ஆயிருக்கு, வேற எதுவும் இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சடனா அந்த வாட்டர் டிராகன் திரும்பவும் ரீஜெனரேட் ஆகுது. அந்த வாட்டர் டிராகன் எத்தனை தடவை அழிச்சாலும் அது திரும்ப திரும்ப சீ வாட்டர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஜோர்டன் சொல்றான், இந்த மொத்த கடலும் என் கட்டுப்பாட்டுல இருக்கு, இங்க இருக்கிற எல்லாமே என்னோட வாட்டர் டிராகன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அங்க நிறைய வாட்டர் டிராகன்ஸ் அந்த கடல் தண்ணில இருந்து உருவாக்குறான். அதே நேரத்துல அந்த கை என்ற மொத்த கிங்டமும் கடலுக்கு அடியில இருந்து மேல வருது. அந்த செயின்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. அப்படியே அந்த கிங்டமோட பேரியரும் பிரேக் ஆகி மொத்த கிங்டமே கொலாப்ஸ் ஆகுது. அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்க எல்லாரும் அந்த வாட்டர் டிராகன் கூட சண்டை போடுறாங்க. அந்த டிராகன்ஸ் வந்து அழிக்க அழிக்க திரும்ப திரும்ப ரீஜெனரேட் ஆகி வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிராகன்ஸா பறக்கக்கூடிய டிராகன்ஸாவும் மாறி பறக்குது. அது எல்லாம் அந்த ரிசார்ட் ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அதை தடுக்கிறதுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மெலிமு வெல்டோராவும் ஜாலியா அந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஜோர்டனை காட்டுறாங்க. அவன் யூராவை வந்து கட்டுப்படுத்தி என்னோட ஒய்ஃபா மாறிடு அப்படின்னு சொல்லி அவன் மேல வந்து அவனோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவன் சடனா மேல வந்து ஃபுல் பவரோட அங்க இருக்க ஒரு வாட்டர் டிராகனுக்குள்ளார போய் அதோட கோரா மாறிடுறா. இப்போ அந்த வாட்டர் டிராகன் வந்து அதோட ஃபுல் பவரை வந்து அடைஞ்சிருச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கோட எல்லாரும் அட்டாக் பண்ண வருது. அப்போ கோப்தா ஒரு கோவத்தோட யூராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த டிராகனை நோக்கி போறான். கிட்ட போகும்போது அந்த டிராகன் அவனை அட்டாக் பண்ணி தூக்கி போடுது. யூரா அந்த டிராகனோட கோரா இருந்தாலும் அவளால் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியல. மேல இருந்து அந்த ஜோர்டன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த டிராகனை வச்சு ஒரு பெரிய ஃபயர் பாலை வந்து அங்க இந்த ஐலாண்ட் மேல போடுறான். அப்படியே அந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தா கோப்தா கீழே கிடக்கான். யூராவால எதுவுமே பண்ண முடியல. அவன் முழுக்க முழுக்க ஜோர்டனோட கண்ட்ரோல்ல அந்த வாட்டர் டிராகனோட கோராவே மாறிட்டா. அப்போ ஜோர்டன் வந்து யூரா வந்து என் கூட சேர்ந்துரு, என்னோட ஒன்னா கலந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளார அந்த தண்ணியோட மொத்தமா கலக்குறான். அப்படி சேர்க்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் மாதிரி உருவாகுது. அப்படியே அந்த சைக்ளோன் வாட்டர் வந்து ஒரு பெரிய கேனனா ஃபார்ம் ஆகுது. அது நேரா அந்த ஐலாண்டை நோக்கி இருக்கு. சடனா கோப்தாக்கு யூராவோட பாட்டு கேக்குது. அவன் முழிக்கிறான், ரங்காவை கூப்பிடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேரா அந்த கேனனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல காட்டுறாங்க யூரா அதுக்குள்ள நின்றுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. அவன் எப்படியாச்சும் அவனோட கண்ட்ரோல்ல இருந்து பவரை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது இவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவளை அந்த பாட்டை நிறுத்த வைக்கிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா கோப்தாவும் ரங்காவும் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு வேகமா அந்த சைக்ளோனோட சென்டரை நோக்கி போறாங்க. நடுவுல வழியில நிறைய வாட்டர் டிராகன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தாண்டி நேரா அதை நோக்கி உள்ளார போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ரிமுரு வந்து அந்த ஃப்ளையிங் டிராகன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்க சென்டருக்கு போனோன்னே ஒரு சடனா ஒரு வாட்டர் டிராகன் வந்து இவன் உள்ள போக விடாம தடுக்கு. அப்ப பின்னாடி ஷியோன் வந்து அவளோட பவரை போட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணி கோப்தா அங்க உள்ளார தள்ளி விடுறா. அப்ப கோப்தா அதோட சென்டருக்கு போயிட்டு அங்க இருக்கிறது ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு சடனா கத்துறான், யூரா நான் உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்தவும் அவனோட கட்டுப்பாட்டுல இருந்த யூரா வந்து வெளியில வந்து கோப்தா அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுறான். அப்படியே கோப்தா போயிட்டு அந்த ஜோனை பஞ்ச் பண்ணி யூரா கிட்ட இருந்து தூரமா தள்ளி விடுறான். அப்படி பிரிக்கவும் வெளியில இருந்து ரிமுரு வந்து அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்டை ஃபோக்கஸ் பண்ணி ஜோர்டன் மேல விடுறான். அதே இடத்துல அந்த ஜோர்டன் வந்து அழிஞ்சு போறான். அப்படியே அங்க இருந்து மேல வந்துட்டு இருந்த அந்த கிங்டம் வந்து திரும்பவும் நார்மலா கீழே வந்து வாட்டரோட டவுன் சைடுக்கு போகுது. அப்ப ரிமுருவை காட்டுறாங்க. அந்த கிரேட் சேஜ் வந்து சொல்லுது, வாட்டர் டிராகனோட வந்து ட்ரேசஸ்லாம் அழிஞ்சு போச்சு, இனிமே இந்த வாட்டர் டிராகன் வராது அப்படின்னு சொல்லுது. அப்ப ரிமுரு வந்து கோப்தா எங்க போன அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பாறையில கோப்தாவும் யூராவும் மயங்கி கிடக்காங்க. அப்படியே சூரியன் உதிச்சு பகல் நேரம் வருது. எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூரா வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறா. மன்னிப்பு கேட்டுட்டு கோப்தாவும் யூராவும் தனியா பேசுறதுக்கு போறாங்க. அப்போ கோப்தா சொல்றான், யூரா நான் உனக்கு காதலிக்கிறேன், நான் உன் கூட இந்த கையன்லயே கூட இருக்கேன், உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டு யூரா சொல்றா, நீனா எதுவும் யோசிக்காத கோப்தா, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை தவிர உன் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றா. அப்படியே யூரா சொல்றா, இருந்தாலும் எங்க கிங்டம் வந்து உங்க டெம்பஸ்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், இதுக்காக தான் எங்க கிங்டம்காக தான் நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், உன்னை அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரா சொல்றா. அப்படியே என்ன மாதிரி மோசமான பொண்ணுங்க வேற யாருக்கிட்டையும் நீ போய் இதே மாதிரி மயங்கிறாத அப்படின்னு கோப்தா கிட்ட சொல்லிட்டு சடனா கடல்ல குதிச்சு மறைஞ்சு போறா. அப்ப அந்த நேரத்துல யூராவோட எக்ஸ்பிரஷன்லயே காட்டுறாங்க, அவ வந்து வேற வழி இல்லாம கோப்தாவை விட்டுட்டு போறா அப்படின்றத காட்டுறாங்க. கோப்தா கிட்ட உன்னை இதுக்காக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் அவ அந்த இடத்துல இருந்து போயிருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ரிமுரு கூட மற்ற
மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசி அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. கோப்தா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கணும்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கோப்தாவ கிண்டல் பண்றாங்க எல்லாரும். கிண்டல் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. அப்படியே அந்த கை அண்ட் கிங்டத்தை காட்டுறாங்க. அங்க அந்த ராஜா கேட்கறான், இனிமே இந்த வாட்டர் டிராகன் இருக்காதா? இனிமே நம்மள பாதுகாக்க யார் இருப்பா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சடனா தேடுறாங்க. யூரா எங்க? அவ எங்க போனா? அப்படின்னு சொல்லி தேடும்போது வெளியில காட்டுறாங்க. யூரா தனியா நின்னுட்டு இருக்கா. அப்ப அவளோட கைய காட்டுறாங்க. அவளோட கை வந்து வாட்டரா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே யூரா வந்து அந்த தண்ணியுள்ள அந்த கடலோட ஆழத்துல கீழ குதிக்கிறா. அப்படி குதிக்கும்போது அங்க இருக்கிற மீன் வந்து அவள வழி அனுப்புறதுக்காக வருது. சரி எனக்கு இது போதும் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மீனை அனுப்பி வச்சுட்டு அவ அந்த கடலோட ஆழத்துக்கு போறா. அப்படியே போய்க்கிட்டே சொல்றா, என்னை மன்னிச்சிரு கோப்தா. அந்த நேரத்துல எனக்கு தெரியும். நான் தான் இந்த வாட்டர் டிராகனோட கோர். நான் வந்து திரும்ப திரும்ப ரீபார்ன் ஆகி செத்து செத்து ரீபார்ன் ஆகிக்கிட்டு இருக்கேன். இப்படி திரும்ப திரும்ப ரீபார்ன் ஆனதால தான் எனக்கு என்னோட பாஸ்ட் எதுவுமே அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த வாட்டரோட ஆழத்துக்கு போயிட்டு அங்க அப்படியே மறைஞ்சு போறா. கடலோட கடலா கலந்துடுறா. உன் கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி கோப்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போறா. அப்படியே ரிமுருவை காட்டுறாங்க. அப்ப அந்த கிரேட் சேஸ் சொல்லுது, யூராவோட பிரசன்ஸ் வந்து மறைஞ்சிருச்சு. யூரா மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுது. அது சரி அப்படின்னு வந்து ரிமுரு பார்த்துட்டு இருக்கும்போது கோப்தா சொல்றான், கண்டிப்பா யூரா எனக்காக திரும்ப வருவா. அவளை நான் திரும்ப பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரிமுருவால எதுவுமே சொல்ல முடியல. அப்ப ரிமுரு வந்து யூராவோட பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சங்க வந்து கோப்தாக்கு பரிசா கொடுக்குறான். அப்படியே கடற்கரையை காட்டுறாங்க. ஒரு முட்டை கடல்ல இருந்து வெளியில வருது. அந்த முட்டை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி ப்ளூ கலர்ல உள்ள ஒரு வாட்டர் டிராகன் வந்து வெளியில வருது. அந்த வாட்டர் டிராகன் வெளியில அந்த சிட்டியை நோக்கி போறதை காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டியாப்லோவ காட்டுறாங்க. அவன் வந்து புதுசா ஒரு மெம்பர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான்ல, அவள காட்டுறாங்க. இவ வந்து கீழ படுத்துக்கிட்டு சொல்றா, டீமன் லார்ட் லியோன் கூட விளையாண்டது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா டீமன் லார்ட் ரிமுரு கூட விளையாண்டா இதை விட ரொம்ப ஃபன்னா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற எல்லா அனிமேஸுமே தமிழ்ல வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸா கொடுக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வாய்ஸ் ஓவர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன அனிமே வேணும்ன்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.